சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மே 16ஆம் தேதி தொடங்கிய ஜமாபந்தியின் நிறைவு நாளான நேற்று விவசாய மாநாடு நடந்தது. இதில் கலசபாக்கம் திமுக எம்எல்ஏ சரவணன், வட்டாட்சியர் தேன்மொழி, வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பேசிய திமுக எம்எல்ஏ சரவணன், ஏழை விவசாயி தனது நிலத்திற்கு ஒரு லோடு ஏரிமண் வேண்டும் என மனு அளித்ததால் அவர்களுக்கு அனுமதி தருவதில்லை. ஆனால் சட்ட விரோதமாக ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு 500 லோடு வரை ஏரியில் இருந்து எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறார்கள் என்று கூறினார். ஒருவர் தனது வீட்டிற்காக மாட்டு வண்டியில் மணல் எடுத்துச் சென்றால் பிடிக்கும் போலீஸ், பைக்கில் மணல் எடுத்துச் சென்றால் பிடிக்கும் வருவாய்த்துறை, பட்டப்பகலில் முக்கிய சாலையில் 500 லோடு மணல் எடுத்துக்கொண்டு செல்வதை ஏன் பிடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய சரவணன், இதனால் அரசாங்கத்திற்கு தான் கெட்ட பெயர் என்று வேதனை தெரிவித்தார். மேலும் தனது துணையோடுதான் மணல் அடிக்கின்றனர் என்று சிலர் குற்றம் சாட்டுவதாக கூறிய அவர், தனக்கே அது தெரியாது என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கூறி தானே அதை நிறுத்துவதாக கூறினார். தனது தொகுதியில் மணல் கொள்ளையடிப்பதாக ஆளும் கட்சியான திமுக எம்எல்ஏவே கூறியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது.